இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 4:11 வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்வது எப்படி என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார் என்று நாம் பார்த்தோம். ஞானத்திலே நாம் விருத்தி அடையும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாகிறது என்று பார்த்தோம். தேவ கிருபையிலே நாம் பெருக வேண்டும், கிருபையை போக்கடிக்க கூடாது, அதிலே நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மனுஷ தயவும் நமக்கு வேண்டும். மனுஷ தயவு இல்லாமல் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஓட முடியாது. தனித்து நாம் சாதிக்கும்படி ஆவியானவர் இந்த உலகத்திலே நமக்கு காரியங்களை வைக்கவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நாம் சேர்ந்து ஓடுகிற ஒரு ஓட்டம். இது ஒரு டீம் ஆக, ஒரு குழுவாக சேர்ந்து நாம் செய்கிற ஒரு முயற்சி. தனித்து நாம் ஜெபிக்க வேண்டும், தனித்து ஆண்டவரோடு நமக்கு உறவு இருக்க வேண்டும், நாம் அவரை தனிப்பட்ட விதத்திலே அறிய வேண்டும், அவரோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்பட நாம் இணைந்து சேர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களும் இந்த உலகத்திலே உண்டு. மனுஷ தயவு நமக்கு வேண்டும். மனுஷ தயவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். மனுஷ தயவை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று வேதத்திலே பார்க்கும் பொழுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சாமுவேலோடே கூட இருந்தார், மனுஷ தயவு அவருக்கு இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். மனுஷ தயவை பெற்றுக்கொள்வதற்காக தேவ மனிதர்கள் பட்ட பிரயாசங்களே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய சகோதரனின் தயவை பெற்றுக்கொள்வதற்காக தனக்கு முன்பாக ஒரு வெகுமதியை அனுப்பி தயவை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் 39:21 வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் தயவை பெற்றுக்கொள்கிறோம். நீதிமொழிகள் 3:9 ஆண்டுடைய வார்த்தைகள் நம்மிடத்துல இருக்கும் பொழுது மனுஷனுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியையும் பெறுகிறோம் என்று பார்க்கணும். மனுஷ தயவும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது. மனுஷரோடு இணைந்து தான், ஆவிக்குரியவர்களோடு இணைந்து நாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடும் பொழுது அது நமக்கு எளிதாகிறது. நாம் வாசித்த இந்த பகுதியிலே விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசத்திலும் நாம் ஒருமைப்பட்டு ஓட வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரை அறிகிற அறிவிலும் நாம் ஒருமைப்பட்டு ஓட வேண்டியது இருக்கிறது. நாம் அப்படி ஒருமைப்பட்டவர்களாகி இந்த ஓட்டத்தை நாம் ஓடும் பொழுது நாம் நிறைவான கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஒத்த நிறைவான வளர்ச்சியை பெற்று பூரணராகிறோம் என்று இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அதற்கு நமக்கு ஏதுவாக ஆண்டவர் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் ஏற்படுத்தினார். எல்லாருடைய ஊழியங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு உதவியாக இருக்கிறது. இது ஒரு டீம் கேம் மாதிரி, குழுவாக விளையாடி ஜெயிக்கிறது மாதிரி. உதாரணத்திற்கு நீங்கள் எல்லாரும் விரும்பி பார்க்கிற கிரிக்கெட்டையே எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர்கள் குழுவாக விளையாடும் பொழுது அவர்களுடைய டீம் ஜெயிக்கிறது, அந்த ஜெயம் எல்லாருக்கும் உரியதாக மாறுகிறது. அதிலே ஓடுகிறவர்களும் ஓட வேண்டும், பந்தை பிடிக்க வேண்டியவர்கள் பிடிக்க வேண்டும், அந்த இடத்தை காவலாக நிற்க வேண்டியவர்கள் நிற்க வேண்டும். எல்லாரும் இணைந்து
செயல்படும் பொழுது அந்த குழு வெற்றி பெறுகிறது. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்போஸ்தலருடைய ஊழியமும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வேண்டும். தரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்களும் நமக்கு வேண்டும். நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்க வேண்டும். நமக்காக கரிசனைப்பட்டு ஜபித்து நம்மை போஷிக்கிற ஆவிக்குரிய ஆகாரத்தை தருகிற ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கும் பொழுது நாம் எளிதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறோம். சுவிசேஷங்களுடைய ஊழியங்களும் நமக்கு வேண்டும். எல்லா ஊழியங்களும் நமக்கு உதவியாக இருந்து அது சபை கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வதற்கும் அது உதவியாக இருக்கிறது. நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர் ஆகும்படிக்கு நாம் மற்றவர்களோடு இணைந்து ஆண்டவருடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு கேம், ஒரு விளையாட்டு, அதிலே டீமாக குழுவாக நிறுத்தி இருப்பார்கள். எல்லா குழுக்களும் சேர்ந்து ஆரம்பிக்க வேண்டும். அந்த குழுவிலே ஒவ்வொரு குழுவிலும் பல்வேறு தரப்பட்ட ஜனங்கள், மனிதர்கள் இருப்பார்கள். சின்ன பிள்ளைகள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், பாரம் சுமந்தவர்கள் இருப்பார்கள், லகுவாக உள்ளவர்கள் இருப்பார்கள், பருமனாக, ஒல்லியாக, இப்படி பல்வேறுபட்டவர்கள் அந்த குழுவிலே இருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் ஓட துவக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து அந்த கடைசி போய் சேரும் பொழுது அந்த குழு ஜெயித்ததாக அறிவிக்கப்படும். அப்போ அதிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பலமா இருக்கிறவர்கள் பலவீனர்களுடைய சுமைகளை தாங்கி கொண்டு ஓடுவார்கள். சின்ன பிள்ளைகளை பெரியவர்கள் தூக்கி கொண்டு ஓடுவார்கள். அதிக பழுவான சுமைகளை வைத்திருக்கிறவர்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்வார்கள். ஒருவர் ரொம்ப சுமையை சுமந்து கொண்டு போகிறார், ஆனால் அவருடைய சுமையை இன்னொருவர் சுமந்து முன்னால் கொண்டு வைத்துவிட்டு இவருடைய கரத்தையும் பிடித்து முன்னால் கொண்டு போவார். இப்படி ஒருவருக்கு ஒருவர் உதவியாக அவர்கள் ஓடி கடைசியில எல்லாரும் சேர்ந்து அந்த இலக்கை அடையும் பொழுது அந்த குழு ஜெயித்ததாக அறிவிக்கப்படும். ஆவிக்குரிய ஓட்டம் இப்படிதான், மற்றவர்களோடு இணைந்து ஓடும்படி, நாம் ஒருவருக்கொருவர் உதவியாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு உதவுகிறதினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறுவதற்கு நாம் உதவுகிறதுனாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பின்வாங்கி போவதில்லை, மாறாக அது முன்னேறிட்டு போகிறது. இதுதான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர் ஆகும்படிக்கு நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இணைந்து நாம் போக வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஒருமைப்பாட்டிற்கு வேதத்திலே ஒரு பெரிய விலை உண்டு. கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது, கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் என்று கூறுவார். பவுலா பிரிந்திருக்கிறார், பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேட்பார். நாம் பின்பற்ற வேண்டியது இயேசு கிறிஸ்துவை, தலையாகி அவரை பற்றி கொண்டு அவரை பின்பற்றி நாம் இணைந்து போகும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிறோம். விசுவாசத்திலும் அவரை அறிகிற அறிவிலும் பூரணராகிறோம். கிறிஸ்துவுக்கு ஒத்த பூரண புருஷராகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் கேளுங்கள். இதுவரைக்கும் ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லை, நான் யாரிடமும் என்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதில்லை என்று சொல்லுகிறவர்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை தாரும், நான் இணைந்து உமக்கு ஊழியம் செய்கிற ஒத்த மனமுடையவர்களை எனக்கு நீர் தாரும். உண்மையாக இந்த ஓட்டத்தை நான் ஓடும்படி எனக்கு உதவி செய்கிற, ஆலோசனை தருகிற நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அது உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை லகுவாக நீங்கள் ஓட உங்களுக்கு உதவியா இருக்கும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த உலக ஓட்டம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறதே என்று சொல்லி நினைக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து உம்மை தேடுகிற, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி எங்களுக்காக பிரயத்தனப்படுகிற நல்ல துணைகளை நீர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இணைந்து ஓடும்படிக்கு, இணைந்து உம்முடைய காரியங்களை செய்யும்படிக்கு
ஏசப்பா, நீர் எங்களுக்கு நல்ல சிநேகிதர்களை தர உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். உம்முடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும்படி கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.